தபால் வாக்குகள் வந்து 955 வாக்குகள் வந்து செல்லாத வாக்குகள் அப்படின்னு சொல்லி. இப்போ திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலையும் நீங்கள் கணக்கு பார்த்தா தேமுதிகவை தவிர்த்துட்டு எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க. அப்போது இந்த ஆட்சி அப்படின்றது திமுகவினுடைய 2.0 அப்படின்னு எடுத்துக்கலாமா? 1006 ஓட்டுகள் வந்து திமுக வாங்கியிருக்கு. ஒரே பேனா, எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி. அறந்தமிழர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலை. தாவேகா தன்னுடைய ஆதரவை 120 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் திருவண்ணாமலையினுடைய தாவேகா வேட்பாளர் திரு அருள் ஆறுமுகம் நம்மிடையே இணைஞ்சிருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் எடுத்துகிட்டு இருந்தோம். 2 முறை நாங்கள் எடுத்தோம். அதில் நாங்கள் நேரடியாக உங்களை பேட்டி எடுத்தோம். அதை நேயர்களும் பார்த்தாங்க. எங்களுக்கு அங்கெல்லாம் சாதகமாக தான் தெரிஞ்சுது. நீங்கள் 13 சுற்று வரைக்கும் முன்னணியில் தான் இருந்தீங்க. ஆனால் உங்களுக்கு எப்படி செட்பேக்குன்றது எப்படி ஆச்சு? மக்கள் தயாராக ஓட்டு போட்டாங்க. எந்தெந்த இடத்துலலாம் வந்து நம்ம பூத்துக்கு வந்து ஏஜென்ட்ஸ் இல்லாமல் இருந்தாங்களோ அந்த இடத்துலலாம் திமுகவுக்கு அதிகமான ஓட்டுகள் பதிவாயிருக்குது. இதுலேருந்து தெளிவாக தெரியுது திமுக ஓட்டு திருட்டை அங்கே பண்ணியிருக்குது. கள்ள ஓட்டு இல்லை, எந்தெந்த இடத்துல என்ன? இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 30 இடமோ 40 இடமோ பூத்து ஏஜென்ட் உங்களுக்கு இல்லையா, நியமிக்கலையா, வரலையா? அந்த காலம் நமக்கு போதுமான காலம் இல்லாததுனால அந்த இடத்துல நியமிக்கிறதுல சில குளறுபடிகள் நடந்துருச்சு. அதனால் அங்கே போட முடியாமல் போயிடுச்சு. ஒரு சில இடத்துல பூத்தில் உட்கார்ந்தவங்கள மிரட்டியிருக்கிறாங்க. அந்த மாதிரியான சூழல்கள்லாம் நடந்திருக்குது. அதனால் பூத்தில் எங்கே ஆள் இல்லையோ அங்கே அதிகமான வாக்குகள் பதிவாக இருக்குது. தபால் வாக்குகள் வந்து 955 வாக்குகள் வந்து செல்லாத வாக்குகள் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பஞ்ச் ஆஃப் இதை சேர்த்துடுறாங்க. இது தபால் வாக்குகள் பெரும்பான்மையான வாக்குகள் வந்து விசிலுக்கு தான் விழுந்தது. அப்போ இது திட்டமிட்டே அந்த திருவண்ணாமலையுடைய மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், அங்கே இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் சுதாகர், ஒட்டுமொத்த நிர்வாகமும் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த அதே செட்டப் தான் அங்கே இருக்குது. திருவண்ணாமலையில் மட்டும் மாற்றவே இல்லை யாரையும். இவங்க அந்த தர்பகராஜ், இந்த தர்பராஜ் ஐஏஎஸ், இந்த சுதாகர் ஐபிஎஸ்லாம் வந்து ஏவாவேலு வீட்டில் தான் எப்போவுமே அவங்களுக்கு ஆஃபீஸ். இவங்களுக்கு அவங்களோட ஆஃபீஸருடைய கார்லாம் ஏவாவேலுடைய காரில் போகிறது, இந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் வந்து மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு ஏவாவேலுக்கு வேலை செஞ்சிட்ருக்கிற நபர்கள் தான். அப்போ இவர்களுடைய துணையோட இந்த தபால் வாக்குகளையும் வந்து இவர்கள் வந்து ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க, இதில் மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அதனால் இது வந்து இவர் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கலை, இந்த ஏமாற்றப்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. நம்ம வந்து வழக்கு கொண்டு போகிறதுக்கான திட்டம் வச்சுருக்கோம். ஆமாம் சார், நான் கடந்த நேர்காணலில் உங்களை பார்க்கும்போது நீங்கள் எப்படி வேட்பாளர் ஆனீங்க அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க. இந்த அனுபவத்தில் உங்களுக்கு இந்த வாய்ப்பளித்தவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சொற்கள் என்ன? அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து மக்களுக்காக போராடுபவர்களையும் வந்து அடையாளம் கண்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து, அப்போது இந்த கட்சியானது எப்படி மக்களுக்காக போராடுபவர்களையும் வந்து ஒரு மதிப்பு கொடுத்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு மக்கள் மீது அவர்கள் வச்சுக்கிற அக்கறையை காட்டுது. அதனால் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கணும். அவருக்கு என்ன அடையாளம் காட்டுவதற்காக உழைத்த பொதுச்செயலாளர் என் ஆனந்த் அவர்களுக்கும் திரு ஆதவ அர்ச்சனா அவர்களுக்கும் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். என்னை இந்த ஊர் உலகத்துக்கு அடையாளம் காட்டுவதற்காக என்னோடு சேர்ந்து உழைத்த விவசாயிகளுக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். அது போக இந்த வாய்ப்பை அவர்கள் கொடுத்தார்கள். அந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு என்னை நம்பி வாக்களித்த 85,000 மக்களுக்கும் வந்து நான் இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலையும் நீங்கள் கணக்கு பார்த்தா தேமுதிகவை தவிர்த்துட்டு எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க. அப்போது இந்த ஆட்சி அப்படின்றது திமுகவினுடைய 2.0 அப்படின்னு எடுத்துக்கலாமா? இருக்குமா? அது எப்படி முடியும்? இவர்கள் வந்து அவர்களோட கூட்டணியில் இருந்தார்கள். இப்போது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக எல்லாமே வந்து கூட்டணியில் இருந்தாங்க. ஐஎம்எல்லாம் கூட்டணியில் இருந்தாங்க. யாரோட கூட்டணியில் இருந்தாங்க? திமுகவோட கூட்டணியில் இருந்தாங்க. இப்போது தமிழக வெற்றி கழகம் வந்து இங்கே வந்திருக்குது. அவர்களோட இவர்கள் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து இப்போது இந்த பெரும்பான்மைக்காக இவர்களோட இணைஞ்சு செயல்படுறாங்க. இதை வந்து நம்ம திமுக 2.1லாம் சொல்ல முடியாது.
திமுகவை வந்து காலி பண்ணக்கூடியது தான் எங்கள் டிவிக்கு. அதனால் திமுகவினுடைய ஒவ்வொரு ஃபைல்ஸாக எடுத்து காலி பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறாங்க. அதில் உறுதியாக இருக்குதா டிவி? நிச்சயமாக அந்த வேலையை செய்வார்கள். தொடர்ச்சியாக இவர்கள் என்னென்னலாம் இந்த கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் பண்ணதெல்லாம் தோலுரிச்சு மக்கள் முன்னாடி நிறுத்துறதுக்கு தான் தாவேக வந்திருக்குது. நிச்சயமாக அதை செய்வார்கள். நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டீங்க உங்களுடைய தபால் வாக்குகளில் பெரும்பான்மையை வந்து இன்வேலிடாக செஞ்சாங்கன்னு. அதுமாதிரி நிறைய இடங்களில் தாவேக்காவை பார்த்தீங்கன்னா ஒரு 20 தொகுதிகளில் ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அந்த இடத்துலையும் இது மாதிரி ஏதாவது சிக்கல்கள் இருந்ததா நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? நிச்சயமாக ஒரு சில பகுதிகளில் இந்த மாதிரி இருக்குது. நம்ம முதல் முறையாக தேர்தல் சந்திச்சதுனால சில இடங்களில் இந்த பூத் கால் போடுறது, அந்த அனுபவம், தபால் வாக்குகளை கண்காணிக்கிறது, இதிலெல்லாம் வந்து தவற விட்டுருக்குறாங்க. இதை வந்து வருங்காலங்களில் வந்து நிச்சயமாக இதை கட்சியில் வந்து இதையும் வந்து இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இதுக்கான ஆய்வு மேற்கொண்டு நிச்சயமாக நிவர்த்தி பண்ணுவாங்க. இப்போ திரு அருள் ஆறுமுகம் எங்களுக்கு முதல்ல வந்து ஒரு விவசாயிகள் உழவர்களுக்கான ஒரு உரிமை போராளியாக தான் தெரியும். அதில் நீங்கள் குண்டாஸ் எல்லாம் பெற்றீங்க. இன்றைக்கி ஒரு கட்சி பிரமுகராக அதில் போயிட்டு நீங்கள் கட்சியினுடைய பொறுப்புகள் ஏதாவது கொடுத்தால் வாங்கிக்கிற திட்டம் இருக்கா? அல்லது நீங்கள் வந்து ஏதாவது திட்டக்குழு இந்த இல்லைன்னா வேறு ஏதாவது வாரியம் அந்த மாதிரியான பொறுப்புகள் கொடுத்தா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அதாவது நீங்கள் கேட்டீங்க வாரியம் ஏதாவது அந்த மாதிரி சொன்னீங்க இல்லைங்களா? அதாவது மக்களுக்கு செய்யக்கூடிய மாதிரியான அந்த சர்வீஸ் வாரியங்களோ ஒரு திட்டக்குழுவோ அந்த மாதிரி மக்களுக்கு பயனடையக்கூடிய வகையிலான பொறுப்புகள் கொடுக்கும் நிச்சயமாக அதை ஏற்று செய்ய முடியும். நாம் எப்போவுமே வந்து மக்களினுடைய பிரதிநிதியாக மக்களோட நிற்கிறது தான் விரும்புவோம். அதனால் இந்த மாதிரி வாரியம் திட்டக்குழு போன்ற விஷயங்களில் வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய செயல் திட்டங்களை இப்போ நாம் உழவர் உரிமை இயக்கம் வந்து எப்படி நம்ம மாற்று பொருளாதாரம் அது குறித்தெல்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்க, எழுதியிருக்கீங்களா? அதெல்லாம் அதையெல்லாம் வந்து நம்ம இவர்களோட சொல்லி நம்ம கொஞ்சம் சிறு அளவிலாவது நம்ம ஒரு துவக்கமாக பண்ணுறதுக்கு இந்த வாரியங்கள் இந்த திட்டக்குழு போன்றதில் வந்து வாய்ப்புகள் கிடைத்தால் நம்ம அதிலிருந்து செயல்பட முடியும். இல்லை, கொள்கை வடிவமைப்பில் உங்களுடைய பங்களிப்பு இருக்கிறதா நாங்கள் கேள்விப்படுறோம். அதே மாதிரி இப்போது ஆட்சி பொறுப்பு ஏற்றத்திற்கு பிறகு எந்த விஷயத்தில் இந்த அரசு முதலில் கவனம் செலுத்தும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம்? கட்சி என்ன செய்யணுங்கிறது வந்து கட்சியை முடிவெடுத்துப்பாங்க. விவசாயம் சார்பாக நாம் ஒரு சிலதில் வந்து ஏற்கனவே இவர்கள் தேர்தலுக்கு முன்பு தேர்தல் அறிக்கை தயார்படுத்தும் பொழுதே வந்து உங்களுடைய இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். அதை நிறைவேற்றுறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு திரு விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிட்டார். இப்போது நிறைய சவால்கள் அவருக்கு காத்திருக்கிறது. அதை விட ஒரு விஷயம் இந்த கடந்த திமுக அரசினால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அது கைவிடப்பட்டிருக்கு, தேர்தல் வைக்காமல் இருக்கிறது. தாவேக்காவினுடைய அரசு என்ன செய்வதாக திட்டம்? நிச்சயமாக உள்ளாட்சி தேர்தல் வந்து உடனடியாக நடத்தப்படணும். அப்போ தான் வந்து மக்களினுடைய பிரதிநிதிகள் வந்து அந்த இடத்துல வேலை செய்வார்கள். அனைத்தையுமே அரசு அலுவலர்கள் கையில் கொடுக்கும் பொழுது மக்களுக்காக வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் அரசு அலுவலர்களுக்கு இருக்கிறது. நம்ம இதை கடந்த பல ஆண்டுகளாக பார்த்துட்ருக்குறோம். ஒவ்வொரு முறை உள்ளாட்சியினுடைய பிரதிநிதிகள் இல்லாமல் போகும் பொழுது அரசு அலுவலர்கள் வந்து மெத்தனை போக்கு சரியாக அந்த திட்டங்களை செயல்படுத்துறதில்லை. அதனால் உடனடியாக வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறது. உங்களுடைய பெரும்பாலான ஒரு முதன்மையான சஜஷன் அப்படின்னா அது விவசாயிகளுக்கான சஜஷனாக இருக்கும். அவர் வந்து இப்போ 200 யூனிட் மின்சாரம் அதை தான் முதல் கையெழுத்து போடுறதா நம்ம கேள்விப்படுறோம். நீங்கள் விவசாயிகளுக்கு அப்படின்ற இடத்துல என்ன மாதிரியான பரிந்துரைகளை செய்ய போகிறீங்க? விவசாயிகளுக்கு வந்து கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் அதை பண்ணாங்க அப்படின்னா மக்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு இதாக தான் பார்க்கணும். நாங்கள் மக்கள் கருத்து கணிப்பு அப்படின்ற போது தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் பயணப்பட்டாலும் திருவண்ணாமலையில் நான் கூடுதலான சில நேரங்களில் கவனிக்கிற பொழுது நீங்கள் மிக கடுமையாக முன்னாள் அமைச்சர் திரு ஏவாவேலை பற்றி பேசுனீங்க. அதில் வந்து மலைமுழுங்கியெல்லாம் விமர்சனங்கள்லாம் வச்சிங்க. அதே மாதிரி உங்களுடைய ஒரு எலெக்ஷன் செட்பேக்கு பிறகு நீங்கள் நன்றி தெரிவிக்கிற கூட்டத்தில் அவரை வந்து வாக்கு திருடர் அப்படின்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துறீங்க. இவ்வளவு தூரம் கடுமையாக நீங்கள் சொற்களை பயன்படுத்துறீங்க. ஏன்னா உங்கள் பக்கமே ஒரு பூத்தில் ஆள்லாம் ஃபில் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இவ்வளவு கடினமாக அவரை நீங்கள் பேசத்தான் வேண்டுமா? இல்லைங்க, மலைமுழுங்கி வேலுன்னு சொல்கிறேன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் மலைகள்லாம் எங்கெங்கெல்லாம் மலைகளோ அத்தனை மலைகள்லையும் கல்குவாரி இருக்குது.
அப்போது ஒவ்வொரு மலையும் வெட்டி அது வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக திமுக அரசு தானே நம்ம சொல்லணும். நீங்கள் நேரடியாக வேலுவை குறிவைப்பது நேரடியாக திருவண்ணாமலை மாவட்டத்தினோட ஒரு குறுநில மன்னராக அங்கே தான் வைப்பது தான் சட்டமாக செயல்பட்டு நபர் தான் ஏவாவேலு. அப்போ ஏவாவேலு தான் அங்கே அதை பண்ணுறாரு. அப்போ மலை முழுங்கி மலைகளெல்லாம் சாப்பிட்றவரை என்னன்னு சொல்ல முடியும்? மலை முழுங்கி வேலுன்னு தான் சொல்ல முடியும். இப்பையும் ஏவாவேலு தோத்து விட்டாருங்க இந்த தேர்தல். 2026 தேர்தலில் திருட்டு ஓட்டு போட்டு தான் வந்து இந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்காருங்க. அப்போ ஓட்டு திருடன் ஏவாவேலுன்னு சொல்கிறது என்ன தப்பு? அவர்கள் செய்வதை தான் நம்ம சொல்கிறோம். திருடினாரா இல்லையா ஓட்டுக்கு, அதை நம்ம வந்து நிரூபிக்க முடியும். அந்த வேலையை தான் இப்போ செஞ்சிட்ருக்கோம். இப்போ தாவேக வேட்பாளர் ஒரு வாக்கில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதில் முன்னாள் அமைச்சர் KR பெரியகருப்பன் வந்து அவர் அந்த ஒரு வாக்கில் அவர் தோல்வியடைந்த ஒரு மறு வாக்குப்பதிவு எதையும் கேட்கல. ஆனால் நீங்கள் ஒரு 2000 சில்லற வாக்குகளை வந்து உங்களுக்காகவும் ஏவாவேலுக்கான ஒரு கேப் இருக்குது. ஆனால் நீங்கள் வழக்கு தொடுப்பேன், நீதிமன்றம் போவேன் அப்படின்னு சொல்வது எப்படி? ஒரு வாக்குகளை தோத்தவரே கம்முன்னு இருக்கிறாரு. திருடனுக்கு தேல் கொட்டினதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தான் ஏற்கனவே பல ஃபோர்ஜரி பண்ணி வந்தும் இந்த ஒரு ஓட்டில் தோற்றுருக்கிறார் ஒரு பெரிய கருப்பன். ஆமாம், அந்த ஒரு ஓட்டில் தோற்றுருக்கிறார். அப்போ திரும்பி நீங்கள் எனக்கு வந்து என்னன்னு சொல்லி போனீங்கன்னா அவங்க ஏற்கனவே பண்ண ஃபோர்ஜரி எல்லாம் தெரியும். அவருடைய மார்ஜின் பெருசாயிருன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அதனால் இப்போ அதோடு நம்ம போய்க்கலான்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்காரு. அதனால் அதையும் இந்த திருவண்ணாமலையும் வந்து நம்ம இங்கே வந்து நம்ம தோற்றுருக்குறோம். 955 வாக்குகள் வந்து இன்வேலிட் செல்லாத வாக்குகளாக போட்டிருக்கிறாங்க. இது போஸ்டல் ஓட்டு திருவண்ணாமலையில். இது எல்லாமே வந்து இது இங்கே நடந்தது எல்லாமே முறைகேடு தான் அப்படிங்கிறது தான் தெளிவாக தெரிய வருது. போஸ்டல் வாக்குகள் வந்து இந்த 80-85 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களை தாண்டி எல்லா அரசு ஊழியர்களும் போட்டுருப்பாங்க. அரசு ஊழியர்கள் எல்லாம் ஓட்டு போட தெரியாதவங்களா? புதுசாக ஓட்டு போடுறாங்களா? அது எப்படி 955 ஓட்டுகள் வந்து செல்லாதாக? அப்போ அங்கேயும் ஒரு முறைகேடு இருக்குது. 1006 ஓட்டுகள் வந்து திமுக வாங்கியிருக்குது. ஒரே பேனா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி. எப்படி போய் பேலட் சீட்டை கொடுத்து அவங்களே போட்டுக்கிட்டாங்க? அப்படி தான் நடந்திருக்கணும். இப்போ வேற எதை வச்சு பண்ணுறது? அப்போது இந்த மாவட்ட நிர்வாகம் அனைவரும் கூட்டு சேர்ந்து தான் வந்து மாவட்ட ஆட்சியர் தர்பராஜ் எல்லாரும் கூட்டு சேர்ந்து தான் வந்து இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்மளால் தெள்ள தெளிவாக சொல்ல முடியுது. தொடர்ந்து உழவர்களுக்கான உங்களுடைய பணியும் தாவேக்காக நீங்கள் வடித்திருக்கிற கொள்கையில் ஏதாவது உங்களுக்கு பணியாற்ற முடிஞ்சுன்னா அதற்கும் எங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி. நன்றி. நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.